ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினமணியோட ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மோசடின்னு சொல்லிட்டு நிறைய நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட்டில் 3000 கோடி வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ காலில் வருவாங்க. வீடியோ காலில் வந்து உங்கள் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ட்ரக்ஸு இல்லை போதைப்பொருள் நிறைய இருக்குது. அதாவது வந்து இதை நாங்கள் கிளியர் பண்ணோன்னா நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி அவங்கக்கிட்டேருந்து பணம் பறிப்பாங்க. இதில் வந்து பாமர மக்கள் இல்லாமல் நிறைய எஜுகேட்டட் பீப்புள் ப்ளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் முன் வந்து இதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மோசடி முறியடிக்கப்பட வேண்டும். நீதித்துறை, காவல்துறை அல்லது அரசு அதிகாரிகளை போன்று வேடமிட்டு பொதுமக்களை வீடியோ அழைப்பில் தொடர்பு கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட உள்ளதாக அல்லது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி பணம் பறிப்பதே எண்ம கைது, அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் எனப்படுகிறது. புரியுதுங்களா? அதாவது வந்து நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டாக்டரை ஏமாற்றிருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகையை சேர்ந்த 28 வயது பெண் சென்னையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். அவரை தொடர்பு கொண்டு ஒருவர் உங்கள் பெயரில் வந்த பார்சலில் போதைப்பொருள் உள்ளதால் எண்ம கைது செய்யப்படுவதாக கூறியுள்ளனர். பயந்து போன அந்த பெண்மணி மர்ம நபரின் மிரட்டியதால் கட்செவி அஞ்சல் அழைப்பு தொடர்பில் இருந்தபடியே சென்னையில் இருந்து உதகை வரை பேருந்து பயணித்து வந்து 5.5 லட்சத்தை 5.5 லட்சம் அவர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்திய பின்பு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐடியில் வேலை செய்கிற ஒரு லேடியை வந்து ஏமாற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா 26 வயசு லேடி அவங்க. ஸோ பார்த்திங்கன்னா 8 நாள் வந்து தனியாக ரூமில் இருக்க சொல்லி 15 லட்சம் வந்து அவங்கக்கிட்ட வந்து பறிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்குது. 2024 3000 கோடி வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில சட்ட விதியெல்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முதியோர், அதாவது வயசானவங்களையும் ஏமாற்றிருக்காங்க. கோவையில் 65 வயது முதியோரும் அவரது மனைவியும் 3 நாளாக வீட்டை விட்டு வராமல் இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்த பிறகு தான் போலீஸ்காரெலாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து எண்ம கைது செய்யப்பட்டதே தெரிய வந்துள்ளது. இது போன்ற சாமானிய மக்கள் தான் எண்ம கைதில் சிக்கியிருக்கின்றனர் என்று கருத வேண்டாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சாமானிய மக்கள் மட்டும் இல்லை, என்ன சொன்னீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 2 புதுடெல்லியில் சென்றுள்ளார். காலை 10 மணி அளவில் மும்பை காவல்துறை அதிகாரி பேசுவதாக அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரை பயங்கரவாதி எனவும் அவர் மீது 17 வழக்குகள் உள்ளதாகவும் உடனடியாக கைது செய்யப்போவதாகவும் மிரட்டியுள்ளனர். பார்த்தீங்களா, அரசியல்வாதி, அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அவருக்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் கடந்த 2022 10.29 லட்சம் எண்ம கைது மோசடி வழக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் 2024 22.68 லட்சம் வழக்குகளாக அதிகரித்துள்ளது. எண்ம கைதால் பாதிக்கப்பட்ட ஹரியானாவை சேர்ந்த மூத்த தம்பதி அளித்த புகாரை அடுத்து இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா 2024 22.68 லட்சம் வழக்குகள். ஸோ இந்த வழக்குங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து 3000 கோடிக்கு மேலே வந்து ஏமாந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீவிரத்தை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் வந்து நிறைய உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ இந்த விசாரணையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் கூட சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் த்ரெட்டனிங் வந்தால் உடனே போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.